புது பூஜை ரூம் வாங்குற மாரி பிளான் பண்ணியாச்சு. ஆனா, அத வந்துட்டு வைகாசி விசாகத்துக்குள்ள வாங்கணும். அதுக்குள்ள நம்ம பூஜை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடணும் அப்படின்னு நெனச்சது அதே மாரி பண்ணியாச்சு. முருகர் பிறந்த நாள் அன்னைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நானும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு பசங்க ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ண ரெடி பண்ணியிருந்தேன். சாமிக்கு வந்துட்டு ஒரு 6 பொருள் கொண்ட அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஏன்னா நான் வந்துட்டு சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா எனக்கு இந்த மந்த்லயே 2 குட் நியூஸ் வந்துட்டு முருகர் எனக்கு குடுத்துருக்காரு. 99% அது கன்ஃபார்ம் தான். ஆனா 1% வந்துட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாவது கண் திருஷ்டி ஆயிடுமோ அப்படின்ற மாரி கொஞ்சம் பயமா இருக்கு. மனசார சொல்றேன், நீங்க யாருமே அந்த மாரிலாம் நெனைக்கவே மாட்டீங்க. நான் மற்றவங்க எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? நான் அதுதான் வந்துட்டு மெயின் பண்றேன். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இது முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்க வீட்லயும் சொல்லியிருந்தாங்களா. அதனால நான் வந்துட்டு எதுவுமே ஷேர் பண்ணல. ஆனா 2025ல நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு எனக்கு நடக்க போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கே வாய் துடிக்குது சொல்லிடலாமா அப்படின்னுட்டு. ஆனா வேண்டாம், வேண்டாம் ஆகட்டும் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட் ஆகுது. எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாதுங்க முருகருக்கு.